வணக்கம் மக்களே, மாடி தோட்டத்து அப்டேட். கொஞ்சம் கொஞ்சம் லாங் வீடியோவில் பார்த்துடலாமா? பிரம்மக்கமலம் 5 முட்டை வச்சுருந்துச்சு. இப்போ 3 பெருசாக இருக்குது, 2 வந்து வெம்பு போச்சு. இது வந்து வருஷத்தில் ஒரு முறை தான் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நியூஸ்லலாம் சொல்கிறாங்க. போன வருஷம் மட்டுமே எங்களுக்கு 3 டைமாக பூத்துச்சு மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்தில் வந்து 3 முறை பூத்துருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப லாங் லீவ் எடுத்துட்டாங்க. இப்போ நிறைய புது தளிர்கள், அதை தவிர நிறைய மொட்டு எல்லாமே வந்திருக்கு. எப்போயுமே எந்த மொட்டு வச்சுருந்தாலும் இப்போ தொட்டு பார்க்குற வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து சில செடிகள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம வீட்டு மாடியில் இன்றைக்கி பூத்திருக்க பூக்கள், அதை தவிர நான் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கேன்றதை மட்டும் சின்ன ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பிரம்மகமலம் ஒடிஞ்சு விழுந்த குச்சி நட்டு வச்சுருந்தா நல்லா வளர்ந்துச்சு. அதை தவிர ரோஸ் பார்த்திங்கன்னா நம்ம நியூ இயர்க்கு வாங்கினா டபுள் கலர் ரோஸ் செடி, டியர் ரோஸ் வெரைட்டி சூப்பராக வந்திருக்கு. அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த சின்ன பெங்களூர் ரோஸில் பட்டன் டைப்பு எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. அதேமாதிரி மஞ்சள் கனகாமரம் சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்தோம், 30 ரூபா தொட்டி. எவ்வளோ பூக்குது தெரியுங்களா? ஒரு நாளைக்கு எப்படி 10 பூ வந்துடும். அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த கோழிக்கொண்டை விதை சத்தியமாக நான் போடல. இது வந்து இந்த கத்தாழை செடிக்குள்ளே எப்பயோ போட்ட விதை. இந்த கோழிக்கொண்டை அதை தவிர இந்த டிசம்பர் பூ அதெல்லாமே தானே வந்து விழுந்து முளைச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த தம்பட்டை அவரை, இதெல்லாம் வந்து கடையில் கிடைக்காத ஒரு வெரைட்டி. பொரியல் பண்ணோம்னா நல்லா மாவு மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து டெய்லியும் 1-2 பறித்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 6 காய் வந்ததும் நான் பொரியல் பண்ணிவிடுவேன். அது தவிர பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ட்ராகன் ஃப்ரூட் செடி அப்படியே வளர்ந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வீடியோ போட்டதோட சரி, அதை கண்டுக்கிறதே இல்லை. இப்போ அந்த கயிறெல்லாம் கீழே விழுந்ததில் இப்போ பாம்பு மாதிரியே வளர்ந்து நிற்குது. கிட்டத்தட்ட அந்த ஒரு செடியிலேருந்தே 6 கிளையாக வளர்ந்து நிற்குது. என்னப்பா பார்த்து கவனிச்சா வளர மாட்டிங்களான்னா, இல்லை நாங்கள் வளர்றப்ப தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தவிர பார்த்திங்கன்னா கீரை விதைகள் எல்லாமே போட்டிருந்தேன். இது சிறுகீரை, ஃபுல்லாக பூச்சி தான். நான் வேப்பனை கரைசல் கூட அடிக்கலை, பூச்சிக்கெல்லாம் எதுவுமே பார்க்கல. சரி வர்றது வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த 3 ரோஸ் தொட்டி. இது பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நர்சரி பற்றின வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா? அங்கே இருக்கப்போ வாங்கிட்டு வந்தது தான். நட்டு வச்சுட்டு இலைகள் எல்லாத்தையுமே உதிர்த்து விட்டேன். செடி நல்லாவே வளர்ந்து வருது, என்ன ஒரு மோசமும் இல்லை. அதை தவிர பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கில் இருவாச்சி மல்லி செடியும் வச்சுருந்தேன், அது மட்டும் தான் வச்சுருந்தேன். மீதி எல்லாருமே வந்து விருந்தாளிக தான். இப்போ பாவக்காய், பசலைக்கீரை, அதை தவிர முடக்கத்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தொட்டியில் உள்ள அரச மரமும் சரி, வேப்ப மரமும் சரி ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்கு. தொட்டியில் வச்சுருக்க இருவாச்சி மல்லியும் நிறைய மொட்டு வச்சுருக்கு. இது வந்து நம்ம வீட்டு தொட்டியில் வந்து ஒரு கால்வாசி நான் இப்போ வந்து எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் மேலே உள்ளது எல்லாமே கீரை செடிகள். அதில் வந்து ஒரு 3 விதமான கீரைகள் வளர்ந்து வந்துட்டுருக்கு. அவ்வளோதான் மக்களே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.